ரத்த அழுத்தத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பிக்மோமேனோமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 1733ஆம் ஆண்டு ஸ்டீவன் ஹேல்ஸ்ன்ற ஒரு இங்கிலீஷ் கிளர்ஜிமேன் அண்ட் இன்வென்டர் ஒரு குதிரையினுடைய தமனியில் டைரெக்டாக ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணி அந்த குதிரையினுடைய பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணாங்க. இது மருத்துவ வரலாற்றில் ஒரு மைல்கல். ஆனால் இந்த முறையை பயன்படுத்தி மனிதர்களினுடைய பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியாது. இதனாலேயே இந்த முறையானது மனிதர்களில் பயன்படுத்தப்படலை. பின்னர் 148 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1881ஆம் ஆண்டு சாமுவல் சிக்ஃப்ரீட் கார்ல் ரிட்டர் வான் பேஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்திரியன் பிசிசியன் ஒரு ரப்பர் பல்பும் அதில் நீர் நிரப்புற மாதிரியான ஒரு அமைப்பும் கொண்ட ஒரு பிளட் ப்ரெஷர் டிவைஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த பிளட் ப்ரெஷர் டிவைஸை பயன்படுத்தி மனிதர்களினுடைய பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கருதினாங்க. ஆனால் அந்த பிளட் ப்ரெஷர் டிவைஸை வச்சு மனிதர்களினுடைய பிளட் ப்ரெஷரை சரியாக அக்யூரேட்டாக அளவிட முடியல. இதனால் அந்த ஒரு பிளட் ப்ரெஷர் டிவைஸையும் மருத்துவ உலகம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இதுக்கப்புறம் அங்கிருந்து 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1896ஆம் ஆண்டு சிப்பியோனி ரிவராச்சி அப்படின்ற ஒரு இட்டாலியன் இன்டர்னிஸ்ட் அண்ட் பெத்தாலஜிஸ்ட் அவர் மனிதர்களினுடைய பிளட் ப்ரெஷரை அக்யூரேட்டாக அளவிடுற மாதிரியான ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அதுக்காக அவரும் ஒரு ரப்பர் பல்பை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் கஃப்பையும் உருவாக்கினாங்க. அந்த கஃப்பு தான் இந்த கையில் இப்படி போடுற மாதிரியானது. ஸோ அந்த சுற்றி கையில் மாட்டக்கூடிய அதுதான் கஃப் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரப்பர் கஃப்பையும் அவர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ரப்பர் கஃப்போடைய ஒரு அட்டாச் ஆகி ஒரு மெர்க்குரி மேனோமீட்டரையும் வச்சாங்க. மெர்க்குரி மேனோமீட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு வெர்டிக்கல் கிளாஸ் டியூப். அதுக்குள்ளே மெர்க்குரி ஊற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி அதனுடைய அளவு மென்ஷன் பட்டிருக்கும். அதில் எவ்வளோ மில்லிமீட்டர் அப்படின்றது அந்த கிளாஸ்லேயே நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெர்க்குரி மேனோமீட்டரை அந்த ஒரு ரப்பர் கஃபோட அட்டாச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த ரப்பர் பல்ப் அந்த ஒரு ரப்பர் பல்பை அமுக்குறதன் மூலமாக அதை பம்ப் பண்ணுறதன் மூலமாக இந்த ரப்பர் கஃப்பில் காற்று நிரம்ப ஆரம்பிக்கும். அதனால அந்த ரப்பர் கஃப் விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி இப்போ அந்த ஒரு டிவைஸை அவர் உருவாக்கினாங்க. ஸோ அதுதான் மெர்க்குரி ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்றது. அதை பயன்படுத்தி பிளட் ப்ரெஷரை சரியாக அளவிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை அந்த ஒரு சிப்பியோனி அப்படின்ற அந்த ஒரு இட்டாலியன் இன்டர்னிஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அதை செயல்படுத்தியும் காட்டினாங்க. அதாவது இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் எப்படி செயல்படுது அப்படின்னா அந்த ரப்பர் கஃப்பை கையில் சுற்றிடணும். சுற்றின பிறகு அந்த ரப்பர் கஃப்போடையே அட்டாச் ஆகி மெர்க்குரி மேனோமீட்டரும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரப்பர் பல்ப் அதை அமுக்கும் போது அதை பம்ப் பண்ணும்போது அப்படியே அதில் காற்று நிரம்ப ஆரம்பிக்கும். அந்த ரப்பர் கஃப்பில் காற்று நிரம்புறனால அது அப்படியே அழுத்த ஆரம்பிக்கும். நம்மளுடைய இந்த அப்பர் ஆமை அது அப்படியே இப்படி அழுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா காற்று நிரம்ப அது டைட் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு ரப்பர் கஃப்பில் முழுமையாக காற்று நிரம்பினதுக்கு அப்புறமா அது முழுமையாக இப்படி அழுத்திடும். ஸோ அப்படி முழுமையாக அழுத்தும் போது நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பிராக்கியல் ஆர்டரி அப்படின்ற ஒரு வகையான தமனி அதில் வழியாக ரத்தம் ஓடும். ஸோ அது அப்படியே தடைப்படும். அந்த ஆர்டரி அழுத்தப்படும். அதனால் ரத்த ஓட்டம் அங்கே தற்காலிகமாக தடைப்படும். அதுக்கப்புறமா அந்த ஒரு ரப்பர் கஃப்பில் இப்படி காற்றை நிரப்பினால அதில் அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய மெர்க்குரி மேனோமீட்டரில் இருக்கக்கூடிய மெர்க்குரி பாதரசம் அது அப்படியே அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிகரிக்குதுன்னா அதனுடைய அளவு அதிகரிக்கலாம், அது அப்படியே மேலே போக ஆரம்பிக்கும். அதனுடைய இப்போ இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா இங்கே தான் மெர்க்குரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ப்ரெஷர் இப்படி நம்மளுடைய கையை அழுத்த இந்த மெர்க்குரி அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஃபுல்லாக மேலே போயிடும். அதுக்கப்புறம் அந்த ரப்பர் கஃப்பில் இருந்து காற்று வெளியேற்றப்படும். இப்படி படிப்படியாக காற்று வெளியேற்றப்பட ஆரம்பித்த உடனே நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டரி அதில் ரத்த ஓட்டம் மறுபடியும் பயங்கரமாக ஓட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம் இப்படி அதாவது தற்காலிகமாக அந்த ரத்த ஓட்டத்தை தடை பண்ணனால அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஃபாஸ்ட்டாக அந்த ஆர்டரியில் பிளட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆகும்போது இந்த மெர்க்குரியினுடைய அளவும் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். மேலேருந்து அப்படியே கீழே வரும். ஏன்னா இப்போ கையை அழுத்தும் போது இது கீழேருந்து மேலே போச்சு. அதே மாதிரி அந்த ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்குவீஸ் அந்த ஒரு அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மெர்க்குரியும் மேலேருந்து கீழே இறங்கும். இப்படி மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் குறிப்பிட்டு அந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குதோ இப்போ 120 அப்படின்ற நம்பர் இருந்தால் அப்போ நம்மளுடைய பிபி லெவல் 120 அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான்
அந்த சிப்பியோனி ரிவராச்சி அப்படின்ற இட்டாலியன் மருத்துவர் அவர் வந்து அதை வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அது வந்து சிஸ்டாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர்லேயே 2 இருக்குது. ஒன்று சிஸ்டாலிக் ப்ரெஷர், இன்னொன்று வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் 2 பார்த்துருப்பீங்க. இந்த பிபி அந்த ஒரு பிபி டிவைஸை வச்சு பார்க்கும்போது அதில் 2 நம்பர் காமிக்கும். மேலே ஒரு நம்பர் காமிக்கும், கீழே ஒரு நம்பர் காமிக்கும். ஸோ மேலே காமிக்கக்கூடியது சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்றது, கீழே காமிக்கக்கூடியது டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்றது. இதில் சிப்பியோனி ரிவராச்சி வந்து கண்டறிஞ்சது வெறும் அந்த சிஸ்டாலிக் ப்ரெஷரை மட்டும் கண்டறிய முடியும், அதனுடைய அளவை மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி இதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹார்வி வில்லியம்ஸ் குசிங் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் நியூரோ சர்ஜன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு 1901ஆம் ஆண்டு இந்த மெர்க்குரி ஸ்பிக்மோமேனோமீட்டரை அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் ஆனது படிப்படியாக வந்து பயன்பாட்டிற்கு வந்தது மனிதர்களினுடைய பிபியை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ 1896 இட்டாலியில் இவர் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து 1901ஆம் ஆண்டு ஹார்வி குசிங் வந்து அமெரிக்காவில் பிரபலப்படுத்தினாங்க. இதைத் தொடர்ந்து 1905ஆம் ஆண்டு ஒரு ரஷ்யாவை சேர்ந்த நிக்கோலை கராட்காஃப் அப்படின்ற ஒரு ரஷ்யன் சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து இந்த சிஸ்டாலிக் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் டயாஸ்டாலிக் ப்ரெஷரையும் கண்டறிகிற மாதிரி இந்த ஒரு சிக்மோமேனோமீட்டரில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதுதான் இந்த நிக்கோலை கராட்காஃப் வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து அதோட அட்டாச் பண்ணி அதோட சேர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு டிவைஸை வடிவமைச்சாங்க. அதாவது அதை வந்து இவர் எப்படி வந்து பயன்படுத்தினாங்கன்னா, இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மெர்க்குரி ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படியே இருக்குமே, அந்த மெர்க்குரி ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படியே நம்மளுடைய கையில் அட்டாச் பண்ணி அந்த ரப்பர் பல்பை வந்து அமுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதிலே இவர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய கையில் வந்து முழுமையாக வந்து அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்து ரப்பர் கஃப் வந்து அமுங்கின பிறகு அது படிப்படியாக ரிலீஸ் ஆகும்போது டக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், பிளட் வந்து தற்காலிகமாக தடைப்பட்டிருக்கிறனால ரிலீஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே அது வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே அது பிளட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் சிஸ்டாலிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி இவர் வந்து குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தம் வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் வந்து இப்படி வந்து நம்மளோட இந்த இடத்த வந்து அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டு விட்ட உடனே டக்குன்னு வந்து ஒரு சத்தம் கேட்கும். அது நமக்கெல்லாம் கேட்காது, ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தினா கேட்கும். ஸோ அந்த மாதிரி கேட்கும். அந்த சவுண்டு வந்து எப்போ நார்மல் ஆகும்னா, இந்த ஃபுல்லாக அந்த ப்ரெஷர்லாம் விட்ட பிறகு அந்த பிளட் ஃப்ளோ வந்து நார்மலான பிறகு, அந்த பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக வந்து ரத்தம் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா, எந்த தடையும் இல்லைன்னா, அப்போ அந்த சவுண்ட் வந்து அப்படியே வந்து குறைஞ்சி அப்படியே அந்த சவுண்டே இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி அந்த சவுண்டே இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய ஒரு சிறிய சவுண்டு தான் டயஸ்டாலிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னாங்க. ஸோ 2 சவுண்ட்ஸை இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய ஹார்ட் பீட்டு, இப்போ வந்து நம்ம ஹார்ட் துடிக்கும் போது அதை பம்ப் பண்ணி நம்மளோட இருதயத்திலிருந்து ரத்தத்தை வெளியேற்றும் போது ஒரு சவுண்டு வரும், அது சிஸ்டாலிக் சவுண்டு. அதே சமயம் அந்த இருதயத்துக்குள்ளே இந்த பக்கம் இருந்து பிளட்டு உள்ளே போகும், அந்த மாதிரி உள்ளே போகும்போது வரக்கூடிய சவுண்டு வந்து டயஸ்டாலிக் சவுண்ட் அப்படின்றது. அதை இவர் வந்து பிளட் ப்ரெஷரில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்து அந்த சவுண்ட்ஸை வந்து இவர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வந்து நிக்கோலை கராட்காஃப் இவர் தான் வந்து அந்த சவுண்ட்ஸை கண்டுபிடிச்சனால இவருக்கு பேரே கராட்காஃப் அந்த ஒரு சவுண்ட்ஸுக்கு பேரே வந்து கராட்காஃப் சவுண்ட்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இதுக்கப்புறம் அந்த பிளட் ப்ரெஷர் எப்படி அது வந்து மெஷர் பண்ணப்படும்னா, அதாவது ஸ்பிக்மோமேனோமீட்டர் இப்போ எப்படி வந்து பயன்படுத்தப்படும்னா, அதே மாதிரி ஒரு ரப்பர் கஃபை வந்து இப்படி வந்து சுற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மெர்க்குரி மேனோமீட்டரும் இருக்கும், ஸ்டெத்தஸ்கோப்பும் இருக்கும், அதே மாதிரி அந்த ரப்பர் பல்பும் இருக்கும். அந்த ஒரு ரப்பர் பல்பை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து பம்ப் பண்ணுறதன் மூலமாக இந்த ரப்பர் கஃப்பானது அப்படியே வந்து அழுத்தப்பட ஆரம்பிக்கும். அதில் காற்று நிரப்பப்படும் போது அது டைட் ஆகும், அதனால் அப்படியே ரத்த ஓட்டம் தடைப்படும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ரெஷர் அந்த ஒரு ஏரை வந்து வெளியேற்றும் போது அப்படியே அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தளரும். அந்த சமயம் அந்த பிளட் ஃப்ளோ வந்து தடைப்பட்ட பிளட் ஃப்ளோ வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது கேட்கக்கூடிய சவுண்டு, அந்த சவுண்டை ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு மருத்துவர்கள் வந்து கேட்கணும். அப்படி கேட்கும்போது அந்த சவுண்டு எவ்வளோ ரொம்ப அதிகமாக கேட்குதோ, அந்த சவுண்டு கேட்கும்போது அந்த மெர்க்குரி மேனோமீட்டரில் மெர்க்குரியினுடைய அளவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படியே அந்த சவுண்டு, அந்த சிஸ்டாலிக் சவுண்ட் அப்படின்றது சவுண்டு இருக்கிறதே அதிகமான சவுண்டு. ஸோ அதாவது அந்த ரத்த அழுத்தம் வந்து
இந்த ரத்தம் வந்து இப்படி அழுத்தப்பட்டு அது வந்து விடப்பட்ட உடனே போகும்போது ஃபோர்ஸாக போகும். ஸோ அப்படி ஃபோர்ஸாக எடுத்தோடனே போகும்போது அதிகமாக சவுண்டு வரும். அதுதான் வந்து சிஸ்டாலிக் சவுண்ட் அப்படின்றது. ஸோ அந்த சிஸ்டாலிக் சவுண்டு கேட்கும்போது ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு கேட்கும்போது அப்போ அந்த மெர்க்குரி மேனோமீட்டரில் என்ன லெவல் காமிச்சிருக்கோ அதுதான் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அதை அவர் வந்து குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு கண்டினியூவாக அந்த ஒரு சவுண்டை வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த சிஸ்டாலிக் சவுண்ட் வந்து படிப்படியாக அப்படியே வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு குறைஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த முழுமையாக சவுண்டு வந்து மறையும். அந்த சவுண்டு வந்து மறைகிறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய ஒரு சின்ன சவுண்டு தான் டயாஸ்டலிக் சவுண்ட் அப்படின்றது. அந்த சவுண்டு வந்து ஸ்டெத்தஸ்கோப்பில் வச்சு கேட்கும்போது அந்த சவுண்ட் கேட்கக்கூடிய நேரத்தில் மெர்க்குரி மேனோமீட்டரில் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு மெர்க்குரியினுடைய அளவு வந்து கீழே போயிருக்கும். ஸோ அப்போ அது எந்த லெவலில் இருக்குதோ அது வந்து டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து குறிப்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் இது வந்து 1905ஆம் ஆண்டு இவர் வந்து வடிவமைச்சாங்க. அதை பயன்படுத்தி தான் அதுக்கப்புறம் தான் பிளட் ப்ரெஷர் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிக்கப்பட்டது. இப்போ வந்து அந்த சிஸ்டாலிக் சவுண்டு கேட்கும்போது ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கேட்கும்போது மெர்க்குரியினுடைய அளவு வந்து அந்த கிளாஸில் 120 அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தால் சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 120. அதே சமயம் அது வந்து குறையும் போது முழுமையாக அந்த சவுண்டு வந்து நிற்கும் போது அந்த டயாஸ்டாலிக் சவுண்டு கேட்கும்போது மெர்க்குரியினுடைய அளவு வந்து 80 அப்படின்ற மென்ஷன் பண்ண இடத்துல இருந்தால் அப்போ டயாஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 80. ஸோ இப்படி தான் 120 கீழே 80 அப்படின்னு ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி தான் 125 கீழே 67, 125 கீழே 70, இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறது. மேலே இருக்கிறது சிஸ்டாலிக் ப்ரெஷர், கீழே இருக்கிறது டயாஸ்டாலிக் ப்ரெஷர். இதை பயன்படுத்தி பிபி அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை வந்து அளவிடுற மாதிரி அந்த நிக்கோலை கராட்காஃப் வந்து அதை வந்து முழுமைப்படுத்தினாங்க. ஸோ இந்த பிபி அந்த ஒரு டிவைஸ் அந்த பிபி மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான டிவைஸான ஸ்பிக்மோமேனோமீட்டர் இதை வந்து முழுமைப்படுத்தினது நிக்கோலை கராட்காஃப். அதே மாதிரி அதனுடைய தொடக்கம் குறிப்பாக வந்து அதை வந்து மனிதர்களினுடைய பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு அதை வந்து உருவாக்கியது வந்து சிப்பியோனி ரிவராச்சி அப்படின்ற இட்டாலியன் ஃபிசிஷியன் தான். ஸோ இவங்க 2 பேரும் அதை வந்து முழுமையாக வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பரவலாக பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் 1975களெல்லாம் இந்த பிளட் ப்ரெஷருடைய அளவு எதுவாக இருக்கணும், சிஸ்டாலிக் ப்ரெஷர் எந்த அளவில் இருக்கணும், டயாஸ்டாலிக் ப்ரெஷர் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணப்பட்டது. அதாவது 120 இருந்தால் வந்து நார்மல், இதே வந்து 130க்கு மேலே போச்சுன்னா பிபி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று வந்து கீழே வந்து இன்னும் கீழே உதாரணத்துக்கு ஒரு 70 ஒரு 100 கீழே 90 கீழே போச்சுன்னா லோ ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு நிர்ணயம் வந்து 1975 காலகட்டத்தில் தான் வந்து முழுமையடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டரே வந்து வளர்ச்சி அடைஞ்சது. குறிப்பாக வந்து இன்றைய காலகட்டத்தில் அது வந்து மிட் 20th செஞ்சுரி அதாவது 20ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் அது வந்து அனராய்டு ஸ்பிக்மோமேனோமீட்டராக வந்து அது வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து காலப்போக்கில் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 21ஆம் நூற்றாண்டுலலாம் அது டிஜிட்டல் ஸ்பிக்மோமேனோமீட்டராக வந்து வந்திருக்கு. டிஜிட்டலில் வந்து சென்சார் இருக்கும், அதை வச்சு பிளட் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்பிக்மோமேனோமீட்டரோடைய பிரின்சிபல் அதை வந்து உருவாக்கியது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிப்பியோனி ரிவராச்சி அப்படின்ற நபரும் அதே மாதிரி நிக்கோலை கராட்காஃப் அப்படின்ற இன்னொரு நபர். இவங்க 2 பேர் தான் இந்த ஒரு ஸ்பிக்மோமேனோமீட்டர் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் கண்டுபிடிச்ச பிறகு இன்றைய காலகட்டத்தில் பிபி மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ஓரளவுக்கு துல்லியமாக வந்து பண்ணப்படுது. இன்றைய காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் டிஜிட்டலாக ரொம்ப ஈஸியாக பிளட் ப்ரெஷர்லாம் வந்து மெஷர் பண்ணுற மாதிரியான நிறைய டிவைசஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதே மாதிரியே டயாலிசிஸ் மிஷின், அதாவது அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா பயன்படுத்தக்கூடிய டயாலிசிஸ் மிஷின் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்ற இதே மாதிரியான ஃபுல் டீட்டெயில் வீடியோவை நான் ஏற்கனவே வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.